சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தலைவர் 173 படத்தை தான் இயக்கவில்லை என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சுந்தர் சி. அதை பார்த்த ரசிகர்களோ இது என்ன இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தை அடுத்து சுந்தர் சி இயக்கும் படத்தில் நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டாங்க. தற்போதைக்கு தலைவர் 173 என அழைக்கப்படும் அந்த படத்தை தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் இன்பன் உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸும் சேர்ந்து தயாரிக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டார் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன். தலைவர் 173 படம் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்றார் கமல். காற்றாய் மழையாய் நதியாய் பொய்வோம் மகிழ்வோம் வாழ்வோம் என்று நவம்பர் 5ஆம் தேதி தான் அறிவிப்பு வெளியிட்டார் கமல்ஹாசன். இந்நிலையில் நவம்பர் 13ஆம் தேதியே தலைவர் 173 படத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரஜினி சார் படத்திலிருந்து விலகுவதா என்று அறிவிச்சிருக்காரு சுந்தர் சி. அந்த அறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனத்த இதயத்துடன் நான் ஒரு முக்கிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்பாராத மற்றும் தவிர்க்கப்படாத முடியாத சூழல்களால் தலைவர் 173 படத்திலிருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்திருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கும் இந்த படம் நிச்சயம் என் கனவு நிறைவேறிய விஷயமாகும். வாழ்க்கையில் நம் கனவுகளில் இருந்து விலகிச் சென்றாலும் கூட நமக்கான பாதையில் செல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும். இந்த 2 ஜாம்பவான்களுடன் பல ஆண்டுகளாக பழக்கம். கடந்த சில நாட்களாக அவர்களுடன் நான் செலவிட்ட நேரத்தை என்னால் என்றும் மறக்க முடியாது. அவர்களுக்கு எனக்கு மதிப்பிட முடியாத பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்ஸ்பிரேஷன் தொடர்ந்து தேவை. இந்த படத்தை இயக்க என்னை தேர்வு செய்த அவர்கள் இருவருக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த செய்தி அதிருப்தி அளித்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நான் தொடர்ந்து உங்களை என்டர்டெயின் செய்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். உங்களின் ஆதரவுக்கும் புரிதலுக்கும் நன்றி என்று தெரிவிச்சிருக்காரு. சுந்தர் சி வெளியிட்ட அறிவிப்பை பார்த்த ரசிகர்கள் சொல்லியிருப்பது, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டீர்கள் சுந்தர் சி? எல்லாம் நல்லாதானே ஆரம்பித்தது. ஒருவேளை இசையமைப்பாளர் யார் என்பதில் பிரச்சனை வந்துவிட்டதோ? ஹிப்ஹாப் தமிழ் ஹாதியை இசையமைக்க வைக்கலாம் என்றார் சுந்தர் சி. அந்த பையன் வேண்டாம் அனிருத் இசையமைக்கட்டும் என்றாரோ ரஜினி. அதனால்தான் கருத்து வேறுபாடா? சுந்தர் சி வெளியேறியதில் வருத்தம் தான். அவருக்கு பதில் KS ரவிக்குமாரை தேர்வு செய்யலாம். ரஜினி கமலுக்கு ஏற்ற ஆள் ரவிக்குமார் என தெரிவிச்சிருக்காங்க. தலைவர் 173 மட்டுமல்ல, தலைவர் 174 படத்தையும் சுந்தர் சி இயக்குனா சிறப்பாக இருக்கும் என்று ரசிகர்கள் கூறி வந்தாங்க. இந்நிலையில் இப்படி ஆகிவிட்டதே. தலைவர் 173 படமே ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கும் பட வாய்ப்பு சுந்தர் சிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நாம் ஆசைப்பட்டது நடக்காது போலையே என்று ரசிகர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. யார் தான் ரஜினி கமல் ப்ராஜெக்டையும் ரஜினியோட அடுத்த படத்தையும் எடுக்க போகிறாங்கன்றத தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.